இப்போது நம்ம 4:5 ரேஷியோவில் ஒரு ஸ்லீவ் வந்து எடுக்க போகிறோம். இப்போது நல்லா பாருங்கள், இந்த ஸ்லீவ் டவுன் சார்ட்லேயுமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2.5க்கு அடுத்தது 2.75 அந்த ரேஷியோவில் நீங்கள் எடுத்தீங்கனாலும் இந்த 2 இன்ச் டவுனே நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மாதிரி 3.5 ப்ளஸ் வந்து 3.75னாலும் இந்த 2.5 டவுனே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எங்கே இருக்குது 4 to 4.75 ஆர் 5 இன்ச் இந்த ரேஷியோவில் வர்ற ஸ்லீவை வந்து நம்ம 3 இன்ச் டவுன் எடுத்துக்கலாம். இங்கே 5.25ல் இருந்து ப்ளஸ் அதை விட அதிகமாக என்ன வருதோ அதை நீங்கள் வந்து 4 இன்ச் டவுனாக எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே 5 இன்ச்சில் தான் எடுப்பேன். இப்போ நான் 5 இன்ச்சில் எடுக்கிறேன். நான் இந்த இப்போ 5++ எடுக்கலாமா 3 பாயிண்ட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் தான் இங்கே தான் உங்களுக்கு வந்து டவுட் வரும். எனக்கு 3 இன்ச்சு தான் கேப் ஹைட்டு ஃபார்முலா படி, சரிங்களா? அந்த ஃபார்முலாவும் புட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங் கட்டிங்கில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் இது ப்ளஸ் வந்து அலவன்ஸ் ஆட் பண்ணி 3.5 எடுத்துப்பேன், சரிங்களா? இப்போது நம்ம வந்து 4 to 4.75 என்னுடைய ஹைட் வந்து இப்போ இந்த ஸ்லீவ் நான் எடுக்க போகிறது 4 to 7 அந்த 7.5க்கு நான் எடுக்க போகிறேன். அப்போ நான் 5.75 தான் என்னுடைய ஸ்லீவ் ஹைட்டு. நான் அதை இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். சேம் எல்லாத்துலேயுமே அதே மெத்தடு தான். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஹைட்டு போக போக என்னென்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு காட்டுறதுக்காண்டி தான் நான் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய டவுன் வந்து 3 இன்ச். ஸோ நான் அந்த 3 இன்ச் இங்கே மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்னுடைய ஆம்கோல், ஓகேவா, ஆம்கோல் வந்து 8.5 வந்து வரும். ஸோ நான் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயிண்ட்டை நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேலே ஒரு 1 இன்ச், அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் வந்து எடுக்க போகிறேன் 4.25. அதுக்கப்புறம் இந்த மிட் பாயிண்ட்டு நான் டவுனில் தான் எடுக்கிறேன். இது வந்து 2.1 வந்து எனக்கு வரும். ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போது இந்த மிட் பாயிண்ட்டுக்கு இன்சைடில் ஒரு 1 இன்ச், இதெல்லாம் காமன், கண்டினியூவாக பார்த்துருந்திங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 1 சென்டிமீட்டர், டவுனில் ஒரு 2 சென்டிமீட்டர், இந்த மார்க்கிங் வந்து நம்ம மார்க் பண்ணிப்போம், சரிங்களா? பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சு கர்வ் லைன் வந்து எடுத்துடலாம். ஓகே, இந்த 1 இன்ச் மிட் பாயிண்ட், 1 சென்டிமீட்டர் செஸ்ட் லைன், சரிங்களா? ஸோ இதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் கர்வை கொஞ்சம் கொஞ்சமாக அலைன் பண்ணுங்கள். அலைன் பண்ணி இந்த இடத்த இப்படி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த 1 சென்டிமீட்டரும் மிட் பாயிண்ட்டும். ஓகே, அடுத்தது சேம் மிட் பாயிண்ட் அந்த 1 இன்ச் டு இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நானே இதோட மிட் பாயிண்ட்டை எடுத்து கூட நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், சரிங்களா? ஸோ நான் எல்லா மெத்தடையும் சொல்லித்தரேன். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலு, ஒரு டிசைனை நீங்களே க்ரியேட் பண்ணி அதே பேட்டர்னில் கட் பண்ணி பாருங்கள். நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எது அந்த சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வருதோ அந்த பேட்டர்னை எடுத்துக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக இதுதான் சொல்லிட்டிங்கன்னா நான் இதையே பார்த்துப்பேனேன்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் யாருக்குமே சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தங்க உடம்பு மாதிரி இருக்கும். இப்போ நானே சொல்கிறேன், 5 இன்ச்சுக்கு நான் 3 இன்ச் டவுன் எடுக்க மாட்டேன், ப்ளஸ் 0.5 வந்து ஆட் பண்ணி தான் எடுப்பேன்றேன். ஏன்னா அப்போ தான் நம்ம கரெக்ட் வரும். நம்ம தப்பு பண்ண தானே சரி பண்ண முடியும். இப்போது என்னுடைய ஸ்லீவ் ஹைட் வந்து 4.75 வந்து நான் எடுத்திருக்கேன். 4.75 ப்ளஸ் 1 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஹைட்டை நான் எங்கே எடுத்திருக்கணும், நம்மளோட ஆம்கோல் இருக்குல்ல, ஷோல்டர் பாயிண்ட்டு டு லென்த் எடுப்போம்ல, ஸ்லீவ் லென்த்து, அந்த லென்த்து எங்கே முடியுதோ அந்த ரவுண்டை எடுத்துக்கலாம். எனக்கு 12.5 வந்து வருது. அதை நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 6.25 வந்து வரும். இந்த ஸ்லீவ் ரவுண்டில் நம்ம இது வரைக்கும் 2 பேட்டர்ன்ஸ் பார்த்துருக்கோம். அப்போ என்ன வித்தியாசம் இருந்துச்சு, இப்போ என்ன வித்தியாசம் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து வருதுன்னு. நீங்கள் இப்படி போட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த 1.5 அலவன்ஸை நான் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, போட்டாச்சு.
ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சென்டருன்ற தெரியணும் இல்லையா, அதுக்கு ஒரு நாச் வந்து நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல நான் என்னுடைய ஃப்ரண்ட்டு குழிவை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, கட் பண்ணிவிட்டு இதுதான் ஃப்ரண்ட்டு அப்படின்னு எனக்கு தெரியணுன்றதுக்காண்டி இங்கே ஒரு நாச் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போது பாருங்கள் என்னுடைய ஸ்லீவை எவ்வளோ ஹைட்டாக அழகாக கரெக்டாக வந்திருக்குன்னு. ஓகேவா? இந்த மாதிரி உங்கள் ஸ்லீவையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து புரியும். இப்போ நான் வந்து இது வரைக்கும் கட் பண்ணலை, அந்த பேட்டர்னையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ஃபஸ்ட்டு டைப் 1 வந்து பார்த்துருக்கோம். இது வந்து எனக்கு 2 இன்ச் ஸ்லீவ் வந்து 2.5 வந்து நான் இந்த ஸ்லீவ் எடுத்திருக்கேன். 2.5 இன்ச் ஹைட்டுக்கு நான் ஸ்லீவ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து 3.5. ஓகேவா? நான் இது எல்லாத்தையும் இந்த இடத்துல கரெக்டாக இந்த ஃபோல்டிங் டு ஃபோல்டிங் வந்து வைக்கிறேன். உங்களுக்கான டிஃப்ரென்ஸை நான் காட்டுறேன். தெரியுதா? கரெக்டாக இந்த ஃபோல்டிங்கை மட்டும் நான் ஒன்றா அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஓகே, பண்ணியிருக்கேன். இந்த கேப் ஸ்லீவையும் நான் கரெக்டாக அலைன் பண்ணிக்கிறேன். எதுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நான் காட்டுறேன்றது சொல்கிறேன். இந்த இடத்துலையும் கரெக்டாக ஃபோல்டிங் வந்து வைக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டேன். இப்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸ்லீவ் ஹைட்டு எப்போவுமே வித்தியாசம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆம்கோலில் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். பேக்கில் பாருங்கள், நம்ம இப்போ கட் பண்ணதுக்கு டவுன் போகுதா? இந்த ஹைட் வந்து பாருங்கள் 2 இன்ச், 2.5, 3 இன்ச். அப்போது இந்த ஹைட்டு மேலேருந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கு 2.5க்கும் 3.5க்கு இப்போ வந்து நம்ம 4.75 எடுத்திருக்கோம். இந்த மெஷர்மெண்ட் பாருங்கள். இது ஒரு ஸ்லீவில் இருக்குது, இது ஒரு பாயிண்டில் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட்டு. டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுதா? ஹைட்டு இறங்க இறங்க ஷோல்டர் டவுனும், அதாவது ஸ்லீவோட டவுன் கேப் ஹைட்டும் இறங்குது. நம்மளோட ஸ்லீவ் ரவுண்டோட வித்து வந்து குறைஞ்சிட்டே வரும் நம்மளோட ஹைட்டை பொறுத்து. சரிங்களா? இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து 5 இன்ச்சுக்கு நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ தெரியுதா? 3.75 சாரி 4.75, 3.5, 2.5 டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த வித்துமே நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து வரும். சரிங்களா? இல்லை ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவில் பார்க்கலாம். தேங்க்யூ.